இப்போ இந்த பண்ணு பிரெட் கேக்கெல்லாம் ஆர்டர் போட்டதெல்லாம் செஞ்சு வச்சாச்சா? சரி பாய், இந்த 5 கிலோ கேக் ஆர்டர் வந்துச்சு, அதை கொடுத்துட்டீங்களா இல்லையா? அதெல்லாம் அப்பயே கொடுத்தாச்சு முதலே. குவாலிட்டி பேக்கர் தானே. குழந்தை கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். துர்காலி தர்கா எழுதி வச்சிருக்கீங்க. ஓசியில் வாங்குறோமா? காசு கொடுத்தா வாங்குறோம். ஆனால் எனக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கண்ணே, என்னன்னு பார்த்து சரி பண்ணி தரேனே. என்ன செய்யுது பாய், பேரை கூட ஒழுங்காக பார்த்து எழுதி தர மாட்டீங்களா? என்ன மச்சான் வேலையெல்லாம் கிடச்சிருச்சு, ஒரு ட்ரீட்டும் வைக்க மாட்டா? சரி இந்த பேக்கரியில் தான் எங்கள் அப்பா வேலை பார்க்குறாங்க. அப்பா ஏதாவது சாப்பிட்டு வருவோம். சரி. அன்னைக்கு அப்படி தான் ஸ்ட்ராபெரி கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, சாக்லேட் கேக்கை கொடுத்துட்டீங்க. அதுலேயே எனக்கு 500 ரூபா நட்டம். முதலாளி ஐயன் வயசான காலத்தில் வீட்டில் இருயா, ஏன் உயிரை வந்து வாங்குற? சகாபுதீன் பாய் என்ன பண்றீங்க நீங்க? அட போங்க பாய், முன்ன பின்ன கடை வச்சு பாருங்க, வச்சாதான் உங்களுக்கு எல்லாம் தெரியும். பாய் நீங்க சொல்றது உண்மைதான். இதோட லாப நஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தான் புரியும். ஒரு முதலாளியா உங்களுக்கு இதை கேட்குற உரிமையும் இருக்கு. இவரை நீங்க கண்டிக்கலாம், அதுக்கான உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா இப்படி 4 பேர் முன்னாடி சபையில, அதுவும் அவர் பையன் கூட பார்த்துட்டு போறாரு. அப்ப அவருக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குல்ல, தனியா கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, ஒரு இறை நம்பிக்கையாளோட மானம் காபாவோட புனிதமானது. அதனால இதை மாத்திக்கோங்க. நீங்க சொல்றது கரெக்டு தான், மன்னிச்சுங்க செய்து பாய்.